السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يد الله مع الجماعة. وقال الله تعالى أيضا في الآية الأخرى: واعتصموا بحبل الله جميعا. صدق الله العلي العظيم. அளவெல்ல அண்ணன் நிகழ்ல அன்பும் என்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவ மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்மபரமாகிய தர்மகத்தாவாகிய வல்லான் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அளித்தது. அவனின் தூதர் நமது நாயகம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹ்மது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தார் ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்தியோத்தம சஹாபா பெண்மக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடியது SIR சார் என்பதனுடைய நோக்கத்தை எதுவாக இருக்கின்றது என்பதை பற்றியும், நமது வாக்கு நமது உரிமை எனக்குரிய சூழ்நிலைகளில் இன்று நாம் விழித்திருக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்று தெரியுமா, எப்பொழுது ஒற்றுமையாக இருக்கின்றோமோ, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய ஆட்டை ஓனாய் முட்டங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. தனிமையில் என்று சிக்குகின்றதோ ஒரு ஆட்டை ஓனாய் கடித்து தின்றுவிடும், குதறிவிடும். அதுபோன்று இப்லீஸ், ஷைத்தான், அபூ ஜஹில், உத்பா, ஷைபா போன்ற நபர்கள் எல்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அபூ இப்லீஸ்கள் எல்லாம் மக்களை வேட்டையாடி தின்று விடுவார்கள். தனிமையாக நாம் இருக்கின்றோம், நாம் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தோம்னா அழித்து ஒழித்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஒரு உவமையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். எந்த ஒற்றுமையாக இருக்கின்றோமோ, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கூட்டத்தினர்கள் மீதுதான் அல்லாஹ்வுடைய கருணை இருக்கின்றது.
எப்பொழுது ஒற்றுமையில் இருந்து மாறுபடுகின்றோமோ, ஒற்றுமையில் இருந்து நாம் சிதறிவிடுகின்றோமோ, அல்லாஹ்வுடைய கரம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய அந்த தக்வா எல்லாம் நம்மை விட்டு சென்று விடும். எப்பொழுது நாம் பிரிந்து செல்கின்றோமோ, பிரியாமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான ஒன்றும் நம்ம அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு நபர்களும் உலக அளவில் பார்க்கக்கூடிய சமயங்களில் யூதர்களும் நஸ்ராக்களும் இஸ்லாமியர்களை சின்னாபின்னப்படுத்துவதற்காக வேண்டி பிளவுகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். இவர்களுக்குள் என்ன பிளவுகளை ஏற்படுத்த முடியும்? எப்படி சிதைக்க முடியும்? அஜமி என்றும் அரபி என்றும் இரண்டாக வைத்து காட்டுகின்றார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்கள் அஜமி என்றோ அரபி என்றோ பார்க்காமல் அனைவரும் இஸ்லாமியர்களாக பார்த்தார்கள். யார் அபூ ஹுரைரா? மிகவும் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு நேர உணவதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரைத்து தான் வைத்திருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? அரபு நாட்டை சார்ந்தவர்கள் அல்லவே. மாறாக இவர்கள் இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் மண்டியிட்டு அனைத்தையும் கற்றுக்கொண்டவர்கள் தானே. கலிமாவை சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இன்னொரு துன்பங்களை பெற்றார்கள், எல்லாம் பெற்றார்கள். இறுதியாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார். எப்படியா கொண்ட அந்தஸ்து? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் மக்காவிலும் சரி, மதீனாவிலும் சரி, கூஃபாவிலும் சரி முதன்முறையாக தொழுகைக்காக வேண்டிய அழைப்பை விடுத்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். கருநிறத்தை கொண்டவர்கள், நீங்களாவை சார்ந்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படி உள்ளவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ணித்தார்கள். சல்மான் பாரிசி, பாரசி நாட்டை சார்ந்தவர். அந்த பாரசி நாட்டை சார்ந்த சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்லு பைத்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நினைத்து சொன்னார்கள். அப்படி என்றால் ஏற்ற தாழ்வுகளோ, கருப்பன் வெள்ளையன் என்றோ, உயர்ந்தான் தாழ்ந்தவன் என்றோ, பணக்காரன் ஏழை என்றோ, அல்லது அந்நியன் உள்ளூர்வாசி என்றோ எந்த ஒன்றிலும் பிரித்து பார்க்கவில்லை. எது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்று இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி இருக்கின்றோம்? இருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம், இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம். தான் செய்தால் தவறே செய்தால் என்பதால் சரி என்று பாதிக்கக்கூடிய சூழலில் நாம் வந்து விடுகின்றோம். இதன் காரணமாக யாரை வேண்டாம் நாங்கள் பகைத்துக் கொள்வோம். எங்களிடத்தில் அதிகாரம், ஆட்சி அனைத்தும் வந்துவிட்டால் யாரும் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதாக சொல்லும் அளவிற்கு வந்து விடுகின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றானே, இதற்கு இரண்டு விதமான கருத்துக்களை சொல்வார்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது. ஒன்று, குர்ஆன் ஹதீஸை நீங்கள் பரமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை, கையை நீங்கள் கட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸை பரமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒன்றை சொல்வார்கள். மற்றொன்று, ஜமாஅத்தை ஒருங்கிணைக்கப்பட்டதை நீங்கள் கட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜமாஅத் இருக்கின்றோம் என்றால் அந்த கட்டமைப்பிற்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னங்க செய்யறோம்? எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது
தமிழகம் முழுவதும் என்று சொல்ல முடியாது, இந்தியா முழுவதும் நடக்கக்கூடியது ஒரு அவல நிலை. நம்முடைய சமுதாயத்திற்குரிய அவல நிலை என்னவென்றது தெரியுமா? பள்ளிக்கு செலுத்தக்கூடிய சந்தாக்களை கூட செலுத்துவதற்கு தயங்கிக் கொண்டு அதை நம் வீடேறி வர வேண்டும். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறைகள் வருவதற்கு நாம் அலக்கழித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். என்ன அவர்களுடைய பைகளை நிரப்புவதற்காக வேண்டி வருகின்றார்களா என்றால் இல்லை இல்லை. அல்லது அவர்கள் ஏதாவது சேர்த்துக் கொள்ள வேண்டும், சொத்துக்களை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் இருந்து வசூல் செய்யப்படுகிறதா? இல்லை இல்லை. மாறாததற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பள்ளியுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் உங்களை நாடி வருகின்றார்கள். சந்தாக்கள் என்று சொல்லக்கூடியது பெரிய அளவில் வைக்கிறது இல்லைங்க. எல்லா ஊர்களையும் பார்த்தோம்னா பெரிய அளவில் வைக்கிறது இல்லை. மாசத்துக்கு 500,000 கேட்கிறது இல்லை. சாதாரணமாக கேட்கக்கூடியது ஆண்டிற்கு மாதத்திற்கு 50 விதமாக கணக்கிடப்பட்டு ஆண்டிற்கு 600 ரூபாய் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. 100 ரூபாய் கணக்கு பண்ணி 1200 ரூபாய் கேட்கிற இடங்கள் இருக்குது. இப்படித்தான் கணக்கு வைத்திருக்கின்றார்கள் என்று பெரிய அளவில் வைக்கவில்லை. ஆண்டிற்கு ஒரு முறை வசூல் செய்வது கொண்டுதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் இதில் பார்க்க வேண்டும். நாம் ஒரு நாள் ஒரு நேரத்திற்கு காலையில் அந்தியில் 2 நேரங்களில் ஒரு நேரத்தில் நாம் தேநீர் அருந்துவதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பணம் மிகவும் கம்மியான விலை என்று பார்த்தால் 10 ரூபாய் தராமல் இருப்பதில்லை. எந்த இடங்களுக்கு போனாலும் மிகவும் கம்மியான விலை என்றால் 10 ரூபாய். அப்ப ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சு? தேநீருக்கு மட்டும் 20 ரூபாய் நம்ம செலவழிக்கிறோம் ஒரு நாளைக்கு. அப்ப ஒரு மாசத்திற்கு ஒரு நாளைக்கு 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு, 30 நாளைக்கு 600 ரூபாய் ஆச்சு. நாம் 2 நேரங்கள் தேநீர் குடிக்கக்கூடிய பணத்தை எடுத்து வைத்தால் ஓர் ஆண்டிற்குரிய சந்தாக்களை கட்டிவிடலாம். அதை நாம் தவறி விடுகின்றோம். அதுக்கு என்ன சொல்றோம்? நாளைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க. இல்லைங்க, இதே நம்மளுடைய செல்போனுக்கு சொல்ல முடியுமா? கைபேசிற்காக வேண்டி இருக்கக்கூடியது தயம் போட்டு கொடுத்துருவார். 9ஆம் தேதி 12 மணி 59 கட்டாயிரம். அதுக்கு பின்னாடி நீங்க என்ன தலைகளாண்டு தண்ணி ஊற்றாலும் சரி ஒரு கால் போகாது. எவ்வளவு செலுத்தணும்? குறைஞ்சது 300 ரூபாய்க்கும் போட்டாத்தான் அடுத்து போனே பேச முடியும். நம்முடைய வீட்டிற்கு நடக்கக்கூடிய வைஃபைக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம்? வெற்றித்தரமாக நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை சின்னாவனப்படுத்தக்கூடிய ஒரு வைஃபைவிற்காக வேண்டி செலுத்தக்கூடியது குறைந்தபட்ச 500 ரூபாய் மாசத்திற்கு. தேவையில்லாத நமக்கு அதிக தேவையில்லாது, மொத்தத்துக்கு தேவையில்லை என்றும் ஒதுக்க முடியாது, தேவை என்றும் முழுமையாக ஏற்றுக் கொள்ள முடியாது. அப்படியா சொன்ன சூழ்நிலைகள் இருப்பதற்கெல்லாம் நாம் அடுத்த நேரம் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் என்பதை அறிந்திருந்து உடனடியாக 9ஆம் தேதியா 8ஆம் தேதியே சொல்றான், எனக்கு முடிய போகுதுப்பா, ரீசார்ஜ் பண்ணிடு, காசு கொடுத்தாதான் காசு கொடுத்து. அதுக்கு எங்க இருந்து வருது? உடனேக்கு உடனேயே. ஆனால் பள்ளிகளுக்குரிய சந்தாக்களை கொடுப்பதற்கு நாம் தயங்குகின்றோம். காசு இல்லை, அதுக்கு மட்டும் பணம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. பாக்கி ஏனைய நம்முடைய வீட்டில் கரண்ட் கட்டக்கூடிய சமயத்தில் அந்த தேதிக்குள் கட்டாவிட பீஸ் முடிந்து போனா என்ன ஆகும்? டிவிக்கு ரீசார்ஜ் பண்றோம் 250 ரூபாய்க்கு. ஒவ்வொரு விஷயமாக நாம் எடுத்து பாருங்கள். அத்தனை விஷயங்களுக்கும் தேவைக்கு அதிகமான செலவுகளை நாம் செலவழிப்பதற்கெல்லாம் உடனடியாக பொருளாதாரம் நமக்கு வருகின்றது. பள்ளிகளை நிர்வகிப்பதற்காக வேண்டி, பள்ளிகளை சரி செய்வதற்காக வேண்டி, அதனுடைய பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்காக வேண்டி, பள்ளிகளுடைய மராமத்துடைய பணிகளை எடுப்பதற்காக வேண்டியும், அதே சமயத்தில் வெளிச்சமாக காற்றோட்டமாக இருப்பதற்காக வேண்டி தண்ணீர் வசதியிலிருந்து கரண்ட் வசதியிலிருந்து அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனுடைய செலவிற்காக வேண்டி கேட்கக்கூடியதுதான். இதை நாம் சரிவர நாம் செலுத்துவதற்கு மறந்து விடுகின்றோம், தயங்கி விடுகின்றோம், தடுத்து விடுகின்றோம்.
கண்டுக்கலாம். நம்ம ஜமாத் தானங்க, நம்ம முத்தவள்ளி தானங்க, நம்ம பஞ்சாயத்து தானங்க, அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்தவன் வாங்கிக்கிறான். ஏன் நாம் தேடி போய் கொடுப்பதில் தான் சதக்காவாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், நாம் தேடி சென்று கொடுக்க வேண்டும். நம்மை தேடி வந்து அவர்கள் வாங்கிக் கொள்வது அது சதக்காவும் அல்ல, அது தர்மமும் அல்ல. நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய உரிமைகளுக்குரிய முழு பலனையும் நீங்கள் அடைய முடியாது. எங்களை தேடி வந்து வீட்டில் இருந்து வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு பலன்கள் என்பது உங்களுக்கு குறைவாக ஆகிவிடும். இன்னும் சொல்வதாக இருந்தால் அது இல்லாமல் ஆகிவிடும். உங்களுக்கு வந்து சேர்ந்தாங்களே, தேடி வந்தாங்களே, அவங்களுக்கு தான் நன்மை. நாம் தேடி சென்று அலுவலகத்தில் தேடி சென்று அங்கே கொடுக்க வேண்டும். வருடங்கள் முடிவதற்கு முன்பதாக அவருடைய பணங்களை செலுத்த வேண்டும். இது ஒரு பக்கம். இந்த மஹல் ஜமா என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஜமாத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அவர்களுடைய அந்த கட்டளைகளுக்கெல்லாம் நாம் உட்பட வேண்டும். இது ஜமாத்தார்கள் செய்ய வேண்டியவுடைய அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் மஹல் ஜமா என்று சொல்லக்கூடியது அடுத்த ஒரு விஷயம், நிர்வாகத்தையும் அங்கே குறிக்கக்கூடியது, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிர்வாகம் செய்யக்கூடியது நாம் எப்படி செய்ய வேண்டும்? அனைவர்களையும் அரவணைத்து அனைவர்களையும் அனுசரித்து நிர்வாகம் செய்ய வேண்டும். ஒரு நிர்வாகம் என்று செய்யக்கூடியது தன்னுடைய விருப்பத்திற்கு, தன்னுடைய இஷ்டத்திற்கு, தன்னுடைய நேரத்திற்கு என்னால் முடியும் சமயம் நடத்துகின்றேன், என்னால் முடியும் சமயம் செய்கின்றேன், நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்பதாக எண்ணவும் கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்பொழுது ஜமாத்துடைய அனைவர்களுடைய ஆலோசனைகளின் பிரகாரம் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய சமயத்தில், மஷவராவின் பிரகாரம், ஆலோசனையின் பிரகாரம் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய சமயத்தில் அந்த காரியம் அல்லாமே கொஞ்சம் அதை வெறுக்காதவங்க அந்த காரியத்தை அல்லாஹு தஆலா சக்சஸ் வச்சிருக்கான். அது ஹைராக முடிச்சு வைக்கிறான். நல்ல காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது ஹைரான ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதை சரளாக ஆக்கி விடுவார். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கேள்விப்பட்டதுதான். பத்ருடைய போர்க்களம் முடிந்து விட்டது. காலையில் ஆரம்பித்த போர்க்களம் உச்சத்திற்குள் முடிந்து விடுகின்றது. லோகடிய நேரத்திற்குள் முடிந்து விடுகின்றது. திரும்ப வருகின்றார்கள் மதியமா நகரத்திற்கு. அதிலிருந்து கனிமத்த பொருளும் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. கைதிகளாக அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். என்பது அவருக்கு மேலாக கைதிகளை அழைத்து வந்திருக்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்வது எனக்கூடிய ஒரு ஆலோசனைகளை செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை நேரடியாக முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்வை மறுப்பதற்கு இல்லை. நீங்க எப்படி செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். சரி, சஹாபாக்கள் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சத எந்த ஒரு சஹாபியும் குறுக்கு விசாரணை செய்தால் அல்லது அதற்கு நேர் எதிர்மறையாகவோ சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மஷவராவை வைக்கின்றார்கள், ஆலோசனை செய்கின்றார்கள். யாரிடம் என்று தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதுபோன்று இருக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்கள் முன்னால் ஆலோசனை கேட்கப்படுகின்றது. எல்லோரும் அமைதியாக இருக்கும்போது அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கின்றார்கள், அபூபக்கரை என்ன சொல்கின்றீர்கள், சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இவர்களிடத்தில் நாம் பிணையத் தொகையாக வாங்கிக் கொண்டு நாம் விட்டு விடலாம். இதற்காக வேண்டிய ஒரு பிணையத் தொகை வாங்கிவிட்டு இவர்களை விடுதலை செய்து விடலாம். இல்லை என்றால் அது கொடுப்பதற்கு அவர்களிடத்தில் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை என்றால் அவருடைய சொந்த பந்தங்கள் அதற்காக வேண்டி கொடுத்து விடுவித்துக் கொள்ளட்டும். இது அதற்கு முடியவில்லை என்றால் அவர்கள் கல்வியை கற்றவர்களாக இருந்தால், கல்விமான்களாக இருந்தால் அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை முழுமையாக கற்றுக் கொடுத்து விட்டு அவர்கள் விடுதலையாக கொள்ளட்டும் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எடுத்து பார்க்கறாங்க, உமரே உங்களுடைய ஆலோசனை என்ன சொல்லுங்க
அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்க என்ன செஞ்சிடணும், அண்ணன் தம்பி அங்க எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு. எதிராக தன்னுடைய ரத்த சொந்தங்கள் தான். தந்தை எதிரணியில் இருப்பார், மகன் இஸ்லாத்தில் இருப்பார். அண்ணன் இஸ்லாத்தில் இருப்பார், தம்பி எதிரணியில் இருப்பார். இப்படித்தான் இருந்து கொண்டிருந்தது. அதனால் அவரவர்கள் யாருடைய சொந்தங்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வச்சு கத்தல் பண்ணுவோம், வெற்றி யார சொல்லலாம், முடிச்சுவோம், வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு யார் சொன்னா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை கருத்து எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு முடிவெடுக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அந்த ஆலோசனைகளை ஏற்று இதுதான் முடிவிற்காக தீர்மானமாக இவர்கள் தீர்மானிக்கின்றார்கள். என்னங்க இது தீர்மானம் என்ன ஆயிடுச்சு? அவங்க ஜிஸ்யாவை கொடுத்து விட்டு அதற்காக வேண்டி பணித்தொகையை கொடுத்து விட்டு அவர்கள் விடுவித்துக் கொள்கிறார் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிறான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். எப்படி? நபியே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சொன்ன கூற்றுகளைத்தான் நாமே நாடியிருந்தோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொன்னாங்க? ஆலோசனை, ஒருத்தர் அவங்களுடைய சொந்தங்களை அவருடைய சொந்தங்களை வெட்டட்டும் என்பதாக, ரத்தங்களை ஓட்டட்டும் என்பதாக சொன்னார்களே, இந்த கருத்துக்களைத்தான் அல்லாஹ் இருந்தான். ஆனால் நீங்கள் ஆலோசனை செய்து மஷவரா செய்து அனைவரிடத்திலும் கேட்கப்பட்டு முடிவு செய்ததன் காரணத்தினால் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய முடிவுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதாக சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஆலோசனை பெறப்பட்டு, ஆலோசனைங்கிறது என்னன்னா, நாம ஒண்ணு டிசைட் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து அதை அப்படி மக்கள் மத்தியில் திணிச்சு அதவே சொல்ல வைக்கணும், அது ஆலோசனை கிடையாது. ஆலோசனை திறந்த வழியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு முடிவுகளையும் நாம் எடுக்காமல் அங்கே திறந்த வழியாக வரப்பட்டு இப்படி ஒன்று செய்யலாம், இப்படி ஒன்று நடத்தலாம் என்பதாக அங்கே அனைவருக்கும் முன்னால் நாம் முன்வைக்க வேண்டும். அனைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். ஏன்னா அந்த சிலர் என்ன செய்வாங்க, நமக்கு எதுக்குப்பா சொல்ல வேணாம், பேசாம இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்கணும், சொல்லுங்க. எல்லோருடைய ஆலோசனையும் கேட்கப்பட்டு இறுதியாக அவர் முடிவெடுக்க வேண்டும். அமீராக தலைமையாக இருக்கக்கூடியவர். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் அரவணைத்து அனுசரித்து அனைவரையும் ஒன்று சேர்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நம்மை நாடி வந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்லணும்? இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பெரும் விளைவுகளை நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நவம்பருடைய 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பருடைய 4ஆம் தேதி வரை நேரம் குறிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதன் மூலியமாக என்று தெரியுமா? SIR என்று சொல்லக்கூடிய ஒன்றின் மூலியமாக, தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக, விரைவு வாக்காளருடைய திருத்த சட்டம் எனக்கூடிய ஒன்றின் மூலியமாக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்து எதற்காக நான் சாகின் பார்த்து உட்கார்ந்து ஒரு சமயம் உட்கார்ந்து நமக்கு மறந்திருக்கும். CAA என்ஆர்சி NPRக்காக வேண்டி உட்கார்ந்தோம்ல, அதை மறைமுகமாக கொண்டு வருகின்றார்கள். எந்த அளவிற்கு துரிதமான வேலைகள் செய்கிறாங்க, செய்யக்கூடிய அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியுமா? நவம்பருடைய இந்த அக்டோபருடைய மாதம் கடந்த 28ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றோம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 7 நாட்களில், ஒரு வார காலங்களில் இவர்கள் பயிற்சி அளிக்கின்றார்கள். எத்தனை நபர்கள் என்று தெரியுமா? அதை நாம் பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு 10-50 பேருக்கு பயிற்சி அளிக்கல, ஒரு 1000 பேருக்கு பயிற்சி அளிக்கல. இவர்கள் பயிற்சி அளிக்கக்கூடியவர்கள் ELO என்று சொல்லக்கூடிய, ERO என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் கமிஷனுடைய தேர்தலுடைய வாக்காளர்கள் சரிபடுப்பதற்காக செல்லக்கூடிய தலைமைப்படுத்த இருக்கக்கூடியவர்கள் 1009 நபர்கள். அதற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய BLO என்று சொல்லக்கூடியவர்கள், இவங்கதான் நம்முடைய ஒவ்வொரு வீடுகளாக வருவாங்க. BLO என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள், இவர்கள் 68,467 நபர்கள். ஏறத்தாழ 69,000 70,000 நபர்களுக்கு
பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். எத்தனை நாட்கள்ல? ஒரு நாட்களுக்கு 7 நாட்களுக்குள்ள. அப்ப ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிலைமையில வருது. இதெல்லாம் என்ன? அவர்கள் 10,000 பேர்கள் ஒரு நாட்களில் இவர்கள் பயிற்சி அளிக்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய மைண்ட் செட் பண்ண முடியும்? அப்ப என்ன? இவர்களுக்கு சாதகமான நபர்கள் அங்கே உள்ளே புகுத்தப்பட்டு தெருக்களில், நம்முடைய தெருக்களில் வர வைக்க வேண்டும் என்பதாக நாடி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீடுகளாக, வீடு பை வீடாக, டோர் பை டோராக, ஒவ்வொரு வீடாக ஆய்வுக்கு வர இருக்கின்றார்கள். நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த ஆய்வை தொடங்குகின்றார்கள். டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் இந்த ஆய்வை முடித்து விட வேண்டும். எப்படி? ஒரு ஊருக்கு சேந்தமங்கலத்துக்கு இல்ல, அதாவது மாயவரம் டிஸ்ட்ரிக்ட் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மேலே சொல்லப்பட்ட எண்ணிக்கைகள் இருக்கிறது. இத்தனை நபர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இவர்கள் வளம் கொண்டு விட வேண்டும். டோர் பை டோராக, ஒவ்வொரு வீடாக சென்று இவர்கள் ஆய்வுக்கு வருவார்கள், ஆய்வு செய்ய வருவார்கள். அந்த ஆய்வு செய்யப்பட்டவருடைய உத்தேசிய முதலாவது பட்டியல், வரைவு பட்டியல் என்று சொல்வார்கள். முதலாவது வரைவு பட்டியல் இந்த டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடுவார்கள். டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது திருத்தப் பணிகள் என்று சொல்லக்கூடியது. அதுக்கு பின்னாடி யாரை சேர்க்கலாம், யாரை நீக்கலாம் அப்படின்னு அந்த திருத்தப் பட்டியல்கள் கொண்டு வரக்கூடியது டிசம்பர் மாசத்துடைய 9ஆம் தேதியில் இருந்து ஜனவரி 8ஆம் தேதிக்குள் திருத்தப் பணிகள் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? நோட்டீஸ் கொடுக்கிறது, விசாரணை நடக்கிறது. டிசம்பர் 9ஆம் தேதியில இருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரை இவர்கள் விசாரணையில் எண்ணக்கூடிய ஒரு பெயர்களில் யாரெல்லாம் நீக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். இது முடிஞ்ச உடனே இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெளியிடுவார்கள். முடிஞ்சா இதோட முடிஞ்சு. இந்த முடிஞ்சு அப்படின்னா 7ஆம் தேதி வெளியிட்டாங்கல்ல, அவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். பாக்கி உள்ளவங்க அந்த பட்டியலில் இல்லை என்றால் அவர்கள் ஓட்டு போட முடியாது. அவர்கள் இந்தியர்கள் கிடையாது. தேர்தல் வாக்குரிமை தான் ஒரு இந்தியனுடைய அடையாளமாக இருக்கிறது. வாக்குரிமை என்பது உங்களுடைய சுதந்திரத்தை காக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய தலைவனை, நமக்குரிய சேவகனை தேர்ந்தெடுக்கக்கூடியது இந்த வாக்குரிமை என்று சொல்லக்கூடியது. இந்த வாக்குரிமையை விடப்பட்டால் நாளை இந்த வாக்குரிமை விடப்பட்டதன் காரணமாக இதை ஒரு முன்மாதிரியாக வைத்து அடுத்து சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் எல்லாம் வந்துடும். சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. ஏன் தெரியுமா? இந்த வாக்காளர் திருத்த பணிகளுக்கு, திருத்த பணிகளுக்காக வேண்டி இவர்கள் 12 ஆவணங்கள் கேட்கின்றார்கள். 12 ஆவணங்கள் கேட்கிறாங்க. 12 ஆவணங்கள்ல முக்கியமான ஒன்று மாத்திரம் 12ஆவதாக சொல்லக்கூடிய ஆவணத்தை மாத்திரம் அது விதிகளுக்கு உட்பட்டது பிராக்கெட்ல போட்டு நிப்பாட்டிடுறாங்க. ஆனா நம்ம எல்லா விஷயத்திற்கும் அந்த ஒரு ஆதாரத்தை தான் கேட்பான். பேங்கோட அக்கௌண்ட் என்ன, உங்களுடைய ஓட்டர் ஐடியோட என்ன, உங்களுடைய கேஸ் புக்கோட என்ன, எல்லாத்தையும் கல்யாணம் வச்சான். ஓட்டர் ஐடி எல்லா விஷயத்திலையும் என்ன செய்யணும்? ஆதாரம் போய் இணைச்சு 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 எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. இந்த இணைச்சது எதுக்கு? இந்த ஆதாரத்துடைய ஐடிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நம்முடைய கண்ணுடைய விழிகளை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கையுடைய ரேகைகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நம்முடைய அனைத்து விதமான ஆவணங்களையும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். இல்லைங்க, ஆதார் கார்டுல குழந்தைகளுடைய விதிகளை முதல் தெரியெடுத்தாங்க. அவசியம் தேவை 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 முன்னாடி அரசாங்கம் சொல்லிச்சு. ஆனால் எப்பொழுது நம்முடைய உரிமைகள் வருகின்றதோ அந்த உரிமைகளுக்கு ஆதாரம் அவசியம் இல்லை, விதிகளுக்குட்பட்டது. பாக்கி 12 ஆவணங்களை முதலாவதாக கூறுகின்றார்கள். மத்திய மாநில அரசினுடைய ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய சேவை அடையாள அட்டை. இரண்டாவதாக வங்கி, அஞ்சலகம், எல்ஐசி, பொதுத்துறை நிறுவனங்களின் கணக்கு புத்தகம். இதெல்லாம் சொல்லி போடுவாங்க. இதெல்லாம் என்ன? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க ஆதாரம்.
இங்க சேந்தமங்கலத்தை இந்த தெருவில் இந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கு ஆதாரம். மூன்றாவதாக உள்ளாட்சி அமைப்புகள் வழங்கிய பிறப்பு சான்றிதழ். இந்த பிறப்பு சான்றிதழ் என்பது அவசியமாக்கிறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வேணும், அவசியமாக்கிறாங்க. இன்னைக்கு 20 வயசு பிள்ளைகளுக்கு 30-40 வயசு பிள்ளைகளுக்கு எடுத்துடலாம். 90க்கு 90s கிட்டுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு எடுத்துடலாம், அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னு வைங்க, பர்த் சர்டிபிகேட் கேட்டா அவங்களுக்கு எல்லாம் இருக்கவே கஷ்டம். 100 பேத்துக்கு இருக்கிறதே பெருசு. ஏதோ அவங்க வீட்டுல ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க, அந்த வச்சா இருக்கும். இல்ல அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அப்ப எல்லாம் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற கேட்டீங்கன்னா தெரியும், உங்களுடைய தந்தைமார்கள்ட்டையும் முன்னுள்ளவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும், அந்த ஸ்கூலுக்கு போன வயசு என்னன்னா கேட்க மாட்டாங்க. காதத்தோடு உள்ள காதை தொட்டோம், சரிங்க ஒன்னாவது சேர்த்துக்கலாம். காதை தொட்டணும், இப்படி தூக்கி காதை தொட்டாங்கன்னா புரிஞ்சு. அப்படித்தான் பார்த்து சேர்த்தாங்க ஸ்கூல்ல. பர்த் சர்டிபிகேட் வச்சு சேர்க்கல, அன்னைக்கு வயசை கேட்டு சேர்க்கல. அவனுக்கு 6 வயசா இருக்கும், 5 வயசா இருக்கும், அல்லது 4 வயசா இருக்கும், காலை தொட்டாதான் முடிஞ்சு. அதுலயும் சில சீக்கிரமா ஸ்கூலுக்கு போனது 6 பிள்ளைய அப்படியே போட்டு இழுத்து இந்த சுத்தி காலை பிடிப்பாங்க. அப்படியே வாங்கிக்கிறாங்க, இவன் கொஞ்சம் ஆர்வத்துல இருக்கான், சேர்த்துக்கிறான். இப்படிதான் ஸ்கூல்ல சேர்க்கப்பட்டது. அருமைக்குரிய சகோதரர், அவங்களுக்கு எங்க போய் கேட்கிறது? அதே சமயத்தில் அடுத்து 4வதாக பாஸ்போர்ட். ஆனா அந்த பாஸ்போர்ட் வாங்கினாலும் என்ன செய்யணும்? ஆதாரம் அணைக்கணும். இந்த சொன்னது எல்லாத்துக்குமே ஆதாரம் அவசியம் சொன்னதுதான். அடுத்து பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் வழங்கிய கல்வி சான்றிதழ். 6வதாக அரசு தரப்பில் வழங்கப்பட்ட நிரந்தர குடியுரிமை சான்று. இந்த நிரந்தர குடியுரிமை சான்று நீங்க ஆதார் கார்டு எடுத்துக்கூடாது, அதெல்லாம் இல்ல. அடுத்து வன உரிமை சான்றிதழ். அடுத்தபடியாக 8வதாக அரசு தரப்பில் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ். 9வதாக தேசிய குடிமக்கள் பதிவேடு. 10வதாக மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு, ரேஷன் கார்டு. 11வதாக அரசால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கீடு சான்றிதழ். 12வது தான் அவங்க சொல்றாங்க ஆதார் கார்டு, அது விதிகளுக்கு உட்பட்டது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒன்றை நாம் இந்த இடங்களில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அவசியமாக நாம் பார்க்கக்கூடியது, நம்முடைய ஊருக்குள் நம்முடைய தெருக்களுக்குள் வரப்பட்டால் வரக்கூடியவர்களை ஒரு இளைஞருடைய பட்டாளங்கள் சேர்ந்து செல்லுங்கள். ஒரு இடத்திற்கு செல்கின்றார்கள் என்றால் அவர் இடத்தில் எந்த ஒரு ஆவணத்தையும் நீங்கள் கொடுக்காதீர்கள். எல்லா ஆவணத்தையும் கொடுத்து போட்டு ஒட்டுமொத்தமா ஒருத்தவங்க அவங்க செஞ்சுக்கிறாங்க நமக்கு என்னங்க, இவங்க செஞ்சுக்கிறாங்க நமக்கு என்ன, அப்படி விட்டுறாதீங்க தயவுசெய்து. என் எல்லாம் இருக்குது, நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு வேணாம். ஒட்டுமொத்தமா ஒரே இதாக இருங்க. ஆதார் கார்டு மொத்தம் நீட்டுங்க. உனக்கு அத்தாட்சி என்னுடைய பிறப்புடைய சான்று வேணுமா, இந்த ஆதார் கார்டுக்குள்ள இருக்கு. என்னுடைய வீட்டுடைய அட்ரஸ் வேணுமா, இந்த ஆதார் கார்டுக்குள்ள இருக்கு. என்னுடைய வயது வேண்டுமா, இந்த ஆதார் கார்டுக்குள்ள இருக்கிறது. நான் யார், நான் எவர், என்னுடைய வங்கி கணக்கு என்ன, என்னுடைய கருவடிகள் எப்படி இருக்கும், என்னுடைய கைரேகைகள் எப்படி இருக்கும், அனைத்தும் இந்த ஆதாருக்குள் அடங்கியிருக்கின்றது. இதை வைத்து நீ சட்டம் செய். அது செய்ய மாட்டான், அதை வச்சு பார்க்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? இருக்கக்கூடியவர்களை நீக்கப்பட்டு புதியவர்களை இணைக்கப்பட்டு இந்த தேசத்தை சின்னாபின்னப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு கையாளர் முறைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு நாம் வழிவகை செய்துவிட்டால் நாளை நிச்சயமாக நம்மை நாடி வரக்கூடியது CA, NRC, MPR வரும். சட்டம் ஆயிடுச்சு, நடைமுறைக்கு கொண்டு வரல, கொண்டு வர முடியாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு வெள்ளோட்டமாகத்தான் பீகாரில் இருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிறுபான்மையர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ரோட் ஷோவை நடத்துறாங்க. எப்படி ரோட் ஷோரி வாக்கு திருட்டு என்பதாக கொதித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் அங்க நீ கோர்த்து சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் நடத்துறதா நடத்தின்னு சொல்லிட்டு
இன்னைக்கு எலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம் விட்டுவிட்டோம் என்றால் தமிழகமும் அப்படித்தான் மாறும், தமிழகத்துடைய சூழ்நிலையும் அப்படித்தான் மாறும். ஆக காரணத்தினால் ஒவ்வொரு ஊர்களிலும் நம்முடைய இளைஞர்களை நீங்க ஒன்று சேருங்கள். இஸ்லாமியர்கள் என்று மட்டும் நீங்க பார்க்காதீங்க, அப்படி பாகுபாடு பார்த்து பேசியாதீங்க. இஸ்லாமியர்கள், சிறுபான்மையர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லோர்களையும் அரவணைத்து அதன் மூலியமாக ஒரு கூட்டாக சேரப்பட்டு இது கட்சிகள் எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி தந்தீங்க. ஏன் தெரியுமா? இது நம்மளுடைய உரிமைகள், நம்முடைய ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி வருகின்றார்கள். இதை நாம் சரி செய்வதற்கு ஒன்றிணைந்து ஒன்றுபட்டு நாம் போராடினால் வெல்ல முடியும், வென்று காட்ட முடியும். வல்லவர் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.